எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை உமாதேவி பேசுகிறேன். இங்கு நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இயல் 6இல் உள்ள வாழ்வியல் இலக்கியமாகிய திருக்குறள் பற்றி பார்க்க உள்ளோம். இத்திருக்குறள் பற்றி பல்வேறு குறிப்புகளை நாம் பார்த்தோம். இருப்பினும் நினைவு கூறுதற் பொருட்டாக சில குறிப்புகளை பார்த்த பிறகு குறட்பாவிற்குள் போவோம். திருக்கூட்டல் குறள் திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களினால் ஆகிய நூல் ஆதலின் இப்பெயர் பெற்றது. குறள் 2 அடி வெண்பா. திரு என்பது சிறப்பு அடைமொழி. குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் இது ஆகுபெயர் ஆகும். திருக்குறள் என்பது அடையெடுத்த ஆகுபெயர் ஆகும். மேலும் இது தமிழில் வழங்கும் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று எனலாம். இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. இந்த அறத்துப்பாலில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என பகுக்கப்பெற்று 38 அதிகாரங்களையும், இந்த பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒளிபியல் என பகுக்கப்பெற்று 70 அதிகாரங்களையும், காமத்துப்பாலில் களவியல், கற்பியல் என பகுக்கப்பெற்று 25 அதிகாரங்களையும் கொண்டு இலங்குகிறது. மேலும் திருவள்ளுவரை புகழ்ந்து கூற வேண்டுமானால் நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, செந்நாப்போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர் என பல்வேறு பெயர்களால் கூறலாம். மேலும் இத்திருக்குறளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், கவிபெருமான், காளிங்கர் ஆகிய 10 முன்னரே உரை எழுதியுள்ளனர். அவற்றுள் பரிமேல் அழகர் உரையே சிறந்தது என கற்றோர் புகழுவர். இவ்வாறு நம் திருக்குறளை பற்றி பெருமைகளை கூறிக்கொண்டே போகலாம். இங்கு நமக்கு முதற் தலைப்பாக அமைச்சு, இது 64வது அதிகாரம். முதற்குறட்பாவை பார்ப்போம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. தொழில் செய்பவருக்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார். ஒரு அருமையான ஒரு குறட்பா. நல்ல அமைச்சர். அமைச்சர் அப்படின்னும் போது வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைமை பண்பு மிக்கவர் அப்படின்னும் போது அவருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இந்த குறட்பாவில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். அதாவது கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னும் போது காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த செயலை செய்வதற்கான ஏற்ற காலம். செய்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன செயலை செய்கிறோமோ அந்த செயல். அருவினை அப்படின்னு சொல்லி சொன்னால் அரிய சொல். இதில் முக்கியமாக சொல்லப்படுறது அப்படிங்கிறது கருவி தான். கருவி அப்படிங்கிறது எந்த செயலை செய்கின்றோமோ அதை தான் கருவி அப்படின்றோம். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நாட்டினை வளப்படுத்த நினைக்கின்ற ஒரு அரசன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் வளப்படுத்துவதற்காக என்ன விஷயத்தை எடுத்துக்கொள்கிறான், அந்த நாட்டை வளப்படுத்த என்ன விஷயத்தை எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னா நீர்வளமும் நிலவளமும் பெருகச் செய்தால் அந்த நாட்டின் வளம் பெருகும் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்போ நீர் வளத்தையும் நிலவளத்தையும் உயர்த்துவதற்கான சில விஷயங்களை அவன் மேற்கொள்கிறான் அப்படின்னா அதுதான் கருவி.
அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார். இந்த விஷயத்த கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு அப்படின்ற தலைப்பில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்த குறட்பா, வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. இந்த குறட்பாவை கவனித்து படிக்கணும். வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. வன்கண் குடிக்காத்தல் மன வலிமை, குடிகளை காத்தல், கற்றறிதல் அப்படின்னும் போது ஆட்சி முறைகளை கற்றல், அடுத்தது ஆள்வினையோடு நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சராவார். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்படின்றாங்க. அப்போ மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி. ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் அல்லது மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய அந்த தகுதிப்பாடுகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த குறட்பாவில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல். வலிமை அப்படின்றது அவனுடைய மன வலிமை, எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வாறெல்லாம் என்ன முடிவுகளை எடுப்பது அப்படின்றது. ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா அரசனானவன் அஞ்சு ஓடக்கூடாது இல்லையா? அந்த போரை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன வலிமையோடு அவன் அந்த இடத்துல நிற்கணும். அடுத்தது குடிகளை காத்தல் இல்லையா? தன்னுடைய குடி அப்படின்னும் போது மக்களை காத்தல், மக்களுக்கு நலன் தரக்கூடிய செயல்களை செய்தல் வேண்டும். அப்போ குடிகளை காத்தல். அடுத்தது ஆட்சி முறைகளை கற்றல், நல்ல ஆட்சி நடத்துவதற்கான வழிமுறைகளை கற்றறிதல், நூல்களை கற்றல். வெறுமனே இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சால் மட்டுமே போதாது. நல்ல நல்ல நூல்களை படிப்பறிவும் அப்படிங்கிறதும் ஒரு ஆட்சியாளனுக்கு முக்கியம் இல்லையா? பல்வேறு நூல்களையும் கற்றல் வேண்டும். அதுக்கப்புறம் விடாமுயற்சி ஆகிய ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சராவார். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம காமராசர் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் படித்த வகுப்பே பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் வகுப்பு. அவர் படிக்காத ஒரு மேதை, இருந்தாலும் அவர் சிறந்த ஆட்சி செய்தார் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அவர் பள்ளிக்கூடம் சென்று படிக்கவில்லையே தவிர அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. ஏன்னா நிறைய நூல்களை அவர் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகு கற்று அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது அவர் பள்ளிக்கூடம் போய் படிச்சிருந்தாதை விடவும் அவர் நூல்களை கற்று தெரிந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அளவிடற்கு அரியன அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி நூல்களை கற்றல், விடாமுயற்சி. கண்டிப்பாக விடாமுயற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைச்சனுக்கு கண்டிப்பாக தேவை. சோர்ந்து விடக்கூடாது. தனக்கு ஒரு சோதனை வரும்போது அவன் சோர்ந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் நல்ல அரசனாக இருக்க மாட்டான் இல்லையா? இதுபோல் மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சராவார் அப்படின்னு சொல்லிட்டு வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்படின்ற குறட்பாக்கள்ல ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்தது 3ஆவதான குறட்பா, மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம், கதிநுட்பம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல அதிநுட்பம் அப்படின்றது தான் இதனை பிரித்து படித்தா வரக்கூடிய பொருள். அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. அதாவது மதிநுட்பம் அப்படிங்கிறது இயற்கையாக அமைந்த அறிவு.
கூர்மையான அறிவு அப்படின்னு சொல்லலாம். அதிநுட்பம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நுட்பமான சூழ்ச்சி, நுட்பமான சூழ்ச்சியை தான் அதிநுட்பம் அப்படிங்கிறோம். அப்போ இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் நிற்க முடியும்? நிற்க இயலாது அப்படின்றத நமக்கு பெட்டி செய்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையான நுண்ணறிவு மதிநுட்பம் நூலோடுடையார், இயற்கையான நுண்ணறிவு நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் நிற்க முடியும் அப்படின்றது தான் அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இயற்கையான நுண்ணறிவோடு சேர்த்து நூலறிவும் உடைய ஒரு அமைச்சனாக திகழுதல் வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அரசனின் முன்பு எந்தவித நுட்பமான சூழ்ச்சிகளும் அவனை எதிர்கொள்ள முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ராஜராஜ சோழன் பார்த்தீங்க அப்படின்னா, இது போன்ற அருமையான விஷயங்களை எல்லாம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கடந்து வந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசனாக இருக்கின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் என்னென்னவாக இருக்கும், அதையெல்லாம் எப்படியெல்லாம் அவங்க தாண்டி வந்தாங்க அப்படின்றத நம்ம ராஜராஜ சோழன் அவர்களினுடைய வரலாற்றை படித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த அரசனை பார்த்தீங்க அப்படின்னா வீழ்த்துவதற்காக என்னென்ன சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது, அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் எவ்வாறு அவர் முறியடித்தார் அப்படின்றத அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க வரலாற்று குறிப்புகளில். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது 4வதான குறட்பா, செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். இது நமக்கு மனப்பாட குறட்பா. கவனிக்கணும். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். செயற்கை அறிந்த கிடைத்தும், கிடைத்தும் அப்படின்னு சொன்னால் முறைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முடிவாக செயல் அப்படின்னும் போது செயல்படுதல். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். ஒரு அரசனாக இருக்கின்றவன் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கான நடைமுறைகள், ஒரு அரசனாக இருக்கிறவன் இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நூல் வழியாக பல்வேறு நடைமுறைகள் இருப்பினும் அது உலகியல் நடைமுறைகளையும் அவன் சற்று அறிந்திருத்தல் வேண்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலப்பதிகாரத்தில் பாண்டிய நெடுஞ்செழியனை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்கு பாண்டிய நெடுஞ்செழியன் அவர்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னுடைய அரசாட்சியில் ஒரு குறை ஏற்பட்டு போச்சு. அதாவது நீதியை தவறுதலாக தான் வழங்கிட்டோம். ஒரு அரசனானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நீதி தவறாது இருத்தல் வேண்டும் இல்லையா? அப்படின்ற அந்த நூல் வழியான நடைமுறையை மீறிட்டார். மீறின பிறகு என்ன செய்துட்டாரு? அதை உணர்ந்து உலகியல் நடைமுறையை அறிந்து தான் இது போல் கோவலனை தவறுதலாக கட்டளையிட்டு கொலையிட செய்துட்டோம் அப்படின்றத அறிந்தவுடன் என்ன செய்துட்டாரு? கண்ணகி முன்பாக தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இல்லையா? யானே கல்வன் யானே அரசன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி முன்பு விழுந்துட்டாரு. விழுந்து உயிரை துறந்தார். உடனே அவங்களுடைய மனைவியும் என்ன பண்ணாங்க? கோப்பெருந்தேவியும் அவர் இருந்தோன்னே
அவங்களும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்ம இலக்கியத்தில் பார்க்குறோம். இதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். அடுத்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம் பொருள் செயல் வகை. இது 76வது அதிகாரம். இங்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், பொருளாதாரத்தை பற்றி அன்னைக்கே நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய காலகட்டத்தில் தான் இப்படி பொருளாதாரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், எழுதுகிறோம். பொருளியலாளர்கள் எல்லாம் கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இல்லை. பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய திருவள்ளுவருக்கு அன்னைக்கே பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சிருந்ததோ என்னவோ தெரியல. குறட்பாக்களை பார்ப்போம். பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் பண்புடையவராகச் செய்வது செல்வம். அஃது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை. இது நமக்கு மனப்பாட திருக்குறள். அது மட்டுமல்ல, அணி இலக்கணத்திற்காக சொற்பொருள் பின்வரு நிலையணிக்கான திருக்குறளும் கூட. எனவே இதனை கவனித்தல் வேண்டும். பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். இந்த பொருளினுடைய சிறப்பு. பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை சொல்கிறார், பொருளாதாரத்தை சொல்கிறார் திருவள்ளுவர். அப்போ ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம். அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை. எனவே அந்த பொருளை பார்த்தீங்க அப்படின்னா நீ சேமித்து வைத்தல் நன்று அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறாரு திருவள்ளுவர். உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக விளங்கக்கூடியது பொருட்செல்வம். நீ பார்த்தீங்க அப்படின்னா பண்பாளனாக இருக்கலாம், படிப்பறிவு மிக்கவனாக இருக்கலாம், உயர்ந்தவனாக இருக்கலாம், அல்லது அழகுடையவனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் நீ பொருளுடையவனாகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது இந்த பொருள். அதனால் நீ என்ன பண்ணணும், பொருட்செல்வத்தை நீ சேமித்து வைத்தல் வேண்டும் அப்படின்னு நமக்கு எதிர்காலத்தை பற்றி மிக அருமையாக சொல்கிறார் இங்கு திருவள்ளுவர். இது பார்த்தீங்க அப்படின்னா சொல் பின்வரும் நிலைக்கான எடுத்துக்காட்டு பாடலாகவும் நம்ம எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அணி இலக்கணத்தில் கேட்பாங்க, சொற்பின்வரும் நிலை அணியை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்குற பட்சத்தில் நம்ம இந்த குறட்பாவை எழுதி அணி விளக்கத்தினை எழுதி மேலும் பொருத்தியும் காட்டுதல் வேண்டும். அதாவது அடுத்த குறட்பா பாருங்க. அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அதாவது தீய வழியில் வந்த பொருள். தீதின்றி வந்த பொருள் அப்படின்னும் போது தீய வழியில் சம்பாதித்த பொருள். அரணீனும், அறம் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா வகையான விஷயத்தையும் இதில் உள்ளடக்கிடும். அதாவது நற்செயல்கள் என்னென்னமோ அது எல்லாமே அறம்தான். நம்ம நினைக்கிறோம் அறம் அப்படின்னும் போது ஒரே ஒரு பொருள் தான் அப்படின்னு. இல்லை, நற்செயல்கள் அனைத்துமே இந்த அரண் அப்படிங்கிற விஷயத்தில் அடங்கிடும். அரண் ஈனும் அறத்தை தரும், இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். திறனறிந்து அப்படின்னா முறையறிந்து, தீதின்றி அப்படின்னா தீமை இல்லாமல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும்.
ஒருவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளானது நல்ல வழியில் சம்பாதிச்சிருக்கணும். தன்னுடைய உடல் வலிமையை செலுத்தி சம்பாதிச்சிருக்கணும் இல்லையா? மற்றவங்களுடைய பாவத்தை சம்பாதிச்சு வந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அது தீய வழியில் வந்த பொருள். ஆனால் இது மாதிரி தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு அறத்தையும் தரும். அதாவது எல்லா விஷயமே இதில் அடங்கும்னு சொன்னோம் இல்லையா? நற்செயல்கள் அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அல்லது ஒரு பள்ளியை கட்டுறது, அல்லது மருத்துவ உதவி செய்கிறது, அல்லது ஒரு மருத்துவமனையை கட்டுறது, அல்லது இல்லாருக்கு உதவுதல், இப்படி எத்தனையோ உதவிகளை நம்ம சொல்லலாம். இது மாதிரி அவனுக்கு கிடைத்த அந்த நல்ல வழியில் கிடைத்த அந்த பொருள் தான் இது மாதிரி இன்பத்தை தரும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 7வதான குறட்பா, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அருளோடும், அருள் அப்படின்னு சொன்னால் இரக்கம், அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் அப்படின்னும் போது, பொருளாக்கம் அப்படின்னா ஈட்டக்கூடிய பொருள், அதாவது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருள். புல்லார் அப்படின்னு சொன்னால் அறிவில்லாதவர், அறிவு இல்லாதவர். புரளவிடல் அப்படின்னா நீக்கி விடுதல், அதாவது மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். முன்னாடி குறட்பாவில் சொன்னார், இது போன்று முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருளை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதனால் இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த குறட்பாவில் சொல்கிறாரு, மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். நீ ஏற்றுக்கொள்ளாத, அதாவது தன் கைப்பொருளை கொண்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா? அப்படி இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட இரக்கமும் இல்லை அன்பும் இல்லை, இது மாதிரி இல்லாத ஒருவங்கக்கிட்ட வாங்கக்கூடிய அந்த பொருள் வேண்டாம் உனக்கு. அருள் அப்படின்னு சொன்னால் இரக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க, மற்றவரிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கி விடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இரக்கம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ அந்த இரக்கத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ வள்ளலார் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. மனுஷங்க கிட்ட இரக்கம் காட்டுறது அப்படிங்கிறது மனிதனுக்கு மனிதன் இருக்கக்கூடிய இயல்பான குணம். ஆனால் ஒரு தாவரத்துக்கிட்ட, ஒரு செடிக்கிட்ட தன்னுடைய இரக்கத்தை காட்டுறாரு அப்படின்னா இதுதான் உண்மையான இரக்கம், அருள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி பார்க்குற பட்சத்தில் இங்கே சொல்கிறாங்க, மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கி விடுதல் வேண்டும் அப்படின்றத ரொம்ப அருமையாக திருவள்ளுவர் இக்குறட்பாவில் சொல்லியிருக்காரு. அடுத்த குறட்பா, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை. இது நமக்கு மனப்பாட குறட்பா. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. ஒரு அருமையான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அதாவது ஒப்புமை சொல்லியிருக்காங்க, படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால தான் இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஓமையணிக்கு எடுத்துக்காட்டு பாடலாக சொல்கிறாங்க. ஓமையணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருளை அத்தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது தான் ஓமையணி இல்லையா? அப்போ இங்கே சொல்கிறாங்க, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை.
இப்போ ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2 இல்லத்தரசிகளை இங்கே வந்து எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தரசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான கைப்பொருள், அதாவது வருமானம் இருக்கிறது. அவங்களுடைய கணவன் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அதனால் வேண்டி அவங்கக்கிட்ட நிறையவே வந்து செல்வம் வந்து செழித்து காணப்படுகிறது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு இல்லத்தரசி, அவங்கக்கிட்ட அன்னன்னைக்கு வந்து வேண்டிய சாப்பாட்டுக்கான வேலையை ஓட்டுறதே பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வறுமையில் போயிட்டுக்குது. அப்படின்னும் போது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய செழுமையாக வாழக்கூடிய இல்லத்தரசியை பார்த்து இவள் என்ன பண்ணக்கூடாது, தான் வந்து அவளை போலவே வாழணும் அப்படிங்கிறதுக்காக கடன் உடன்பட்டு ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்தாள் அப்படின்னா என்னவாகும், இன்னும் கொஞ்சம் கடனாளி ஆயிடுவாங்க இல்லையா? ஒரு பொருளை வாங்குவதற்கு செழிப்பாக இருக்கக்கூடிய இல்லத்தரசி என்ன பண்ணலாம், செலவிடலாம். ஏன்னா அவள் கையில் வந்து பொருள் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய அன்றன்றைக்கான வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே வந்து சிரமப்படக்கூடிய இரண்டாவது இல்லத்தரசி அப்படிங்கிறவ அவளுக்கு நிகராக அந்த பொருளை வாங்குவதற்காக கடன் வாங்கி அந்த பொருளை வாங்கினா அப்படின்னு சொன்னால் அது மடத்தனமானது இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாரு. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. தாங்கிட்ட போதிய அளவுக்கு சேமிப்பு இருக்கிறது, அதனால் தனக்கு வேண்டிய செலவை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பாதுகாப்பானது. ஆனால் தான் கையில் வந்து பணமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கடன் வாங்கியாவது அந்த செயலை செய்கிறது அப்படிங்கிறது பாதுகாப்பு இல்லை இல்லையா? அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்புமையை சொல்லி இருக்கிறதுனால இது ஓமையணிக்கான எடுத்துக்காட்டு பாடலாகவும் கொள்ளலாம். அடுத்த ஒரு பாடல், செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனிற் கூறியதில். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனிற் கூறியது இல். ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறு இல்லை. பொருளை ஈட்டுங்க சொல்கிறார் வள்ளுவர். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை வந்து செழுமையாக இருக்கணும் அப்படின்னா நீ வந்து பொருளை ஈட்டுதல் வேண்டும். ஈட்டுதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு. எந்த வகையில் நீ ஈட்டுதல் வேண்டும், நல்ல வழியில் பொருளை ஈட்டுதல் வேண்டும்னு நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? அதை தொடர்ந்து தான் சொல்கிறாரு, பொருளை ஈட்டுக செய்க பொருளை அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்கிறாரு. செருணர் செருக்கருக்கும் எக்கதனிற் கூறியது இல். அப்போ நீ வந்து ஈட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உன்னுடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதத்திற்கு நிகரானது. அப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசன் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அந்த அரசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அரசர்கள் பார்த்து அஞ்சணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய படைபலமும் வந்து அதிகமாக இருந்தால் தான் அஞ்சுவாங்க எதிரி நாட்டு அரசர்கள் இல்லையா? படைபலம் அப்படின்னும் போது அவன்கிட்ட இருக்கக்கூடிய யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, இது மாதிரி எல்லா படைகளுமே வந்து தயார் நிலையில் இருக்கணும். அப்போ எல்லா படைகளும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னா அத்தனை படைகளும் வளமாக இருக்கணும். அந்த வளமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த படைகளுக்கு அந்த அரசன் வந்து செலவிடணும் இல்லையா? அப்படி செலவிடலை அப்படின்னு சொன்னால் அந்த படைகள் இல்லாமல் போயிடும். அப்போ எதிரி நாட்டு அரசன் வந்து போர் தொடுத்து வருவதற்கு ஏதுவாக இருக்கும் இல்லையா? அப்போ நீ வந்து அதாவது அந்த அரசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வந்து செல்வம் உடையவனாக இருந்தால்தான் அந்த எதிரி நாட்டு அரசனை வெல்லுவதற்கு வாய்ப்பாக அமையும். அப்படின்றது தான் பகைவரை வெல்லும் கூர்மையான ஒரு ஆயுதத்திற்கு நிகராக இங்கு செல்வத்தை சொல்கிறார்
திருவள்ளுவர். எனவே செய்க பொருளை அப்படிங்கிறாரு, பொருளை ஈட்டுக அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்து ஒரு தலைப்பு கூடா நட்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம் 83. கூடா நட்பு அப்படின்னு சொல்லும்போது கொள்ளக்கூடாத நட்பு, யாரிடம் நீ நட்பு கொள்ளக்கூடாது. அறிஞர் அண்ணா சொல்வார், உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்போ நம்ம நண்பனை பொறுத்து தான் நம்மளை அளவிடுவாங்க. நீ யாரோட சேர்ற, உன்னுடைய பள்ளி பருவமாகட்டும் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய மற்ற பருவங்களிலும் நீ யாரோட சேர்றையோ அவங்க எப்படியாப்பட்டவங்களோ அவங்கள வச்சு தான் உன்னை மதிப்பிடுவாங்க, இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாரு கூடா நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தில். இதே நட்பு ஆராய்தல் இது மாதிரியான அதிகாரங்கள்லாம் நட்பினுடைய பெருமையை ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். அவரே தான் கூடா நட்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையும் வச்சு சொல்லியிருக்காரு. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும், அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும். அப்போ இந்த கூடாத நட்பு அப்படின்னும் போது ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை இங்கே சொல்லியிருக்கிறாரு. அதாவது தொழுத கண்ணீர் அப்படின்னு தொழுத கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, வணங்கி நிற்கக்கூடிய ஒரு கை, அதை தான் இங்கே சொல்கிறாங்க தொழுத கை அப்படின்று. ஒடுங்கும் அப்படின்னா மறைந்திருக்கும், ஒன்னார் அப்படின்னா பகைவர். அப்போ பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். அவன் உன்னுடைய பகைவனாக இருப்பான். அந்த பகைவனாக இருந்துட்டு உங்ககிட்ட நட்பு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவான், தொழுதபடிக்கே அதாவது வணங்கினபடிக்கே உங்ககிட்ட வரான் அப்படின்னு சொன்னால் நீ என்னவா இருக்கணும், எப்படி உஷாராக இருக்கணும். அவன் கைக்குள்ளார ஒரு கொலைக்கருவி மறைந்திருக்கிறது. கையை தொழுது நின்று அவன் நம்மக்கிட்ட நட்பு கொள்ள வரான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் கைக்குள்ளார கொலைக்கருவியை மறைச்சி வச்சிருக்கிறான். நம்மை கொல்வதற்காக கொலைக்கருவியை மறைத்து வைத்திருக்கிறான் அப்படின்னு நீ நினைக்கணும். அதற்கு ஒரு ஓமையாக சொல்கிறாங்க, அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும். அந்த வஞ்சகம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த கண்ணீர் தான் இந்த கொலைக்கருவி. கைகளை குவித்தபடிக்கு உள்ளார ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறான், இல்லையா? அதுபோன்று அவன் கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயுதத்திற்கு சமம். அதை தான் இங்கே சொல்கிறாரு, அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறட்பாவில் கூடா நட்பு குறித்து கூறுகிறார் திருவள்ளுவர். இவ்வாறு இதுவரையில் நாம் பார்த்த தலைப்புக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமைச்சு, பொருள், செயல் வகை, கூடா நட்பு ஆகிய அதிகாரங்கள் குறித்து பார்த்தோம். மேலும் எம்முடைய அடுத்த பதிவில் பகைமாட்சி, குடி செயல் வகை, நல்குரவு, இரவு, கயமை ஆகியவை குறித்து பார்ப்போம். எம்முடைய இப்பகுதி முற்று பெற்றது. நன்றி, வணக்கம்.